நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல்லில் 4000 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால நினைவுச் சின்னமும் கல்லாங்குழிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி கூறியிருப்பது, திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு தென்புறம் பல பெரிய கற்களை கொண்டு ஓர் ஒழுங்குமுறை இல்லாமல் அமைக்கப்பட்டு பெருங்காலத்தைச் சேர்ந்த ஒரு கல் அமைப்பு இருக்கிறது. இந்த கல் அமைப்பை ஆய்வு செய்த போது அந்த அமைப்பு பழங்காலத்தில் இறந்தோர் நினைவாக எழுப்பப்பட்ட சின்னம் என்பது தெரியவந்தது. இந்த பெருங்கற்கால சின்னத்தில்தான் கல்லாங்குழிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. கல்லாங்குழிகள் என்பது பணிகாரக்குழி போன்ற ஒரு அமைப்பாகும். இக்குழிகள் மனித இனத்தின் தொல் பழங்காலத்தில் இருந்தே உருவாக்கப்பட்டு வந்துள்ளன. சுமார் 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மனித இனத்தால் இக்குழிகள் உருவாக்கப்பட்டன என்பது ஆய்வுகள் மூலம் தெரிய வருகிறது. இந்த குழிகளை மனித இனம் உலகெங்கும் உருவாக்கி வைத்திருக்கிறது. எனினும் என்ன காரணத்திற்காக இந்த குழிகள் உருவாக்கப்பட்டன என்பதில் தொல்லிய ஆய்வாளர்கள் இடையே கடுமையான கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றன. ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட காரணங்களை உலகெங்கிலும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இக்கல்லாங்குழிகள் பெரும்பாலும் ஈமச் சின்னங்களோடு தொடர்புடைய இடங்களிலேயே நமக்கு கிடைப்பதால் இக்குழிகளை மனிதனின் ஈமச் சடங்கோடு தொடர்புடையவையாக கருதலாம். தற்போது திண்டுக்கல்லில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருங்காலத்தைச் சேர்ந்த நினைவுச் சின்னத்தில் மொத்தம் 44 குழிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இக்கல்லாங்குழிகள் 0.5 சென்டிமீட்டர் முதல் 4 சென்டிமீட்டர் ஆழம் வரையிலும் 3 சென்டிமீட்டர் முதல் 8 சென்டிமீட்டர் விட்டம் வரையிலும் அமைந்திருக்கின்றன. இக்குழிகள் 3 தொகுதிகளாக உள்ளன. முதல் தொகுதியில் 28 குழிகளும், 2ஆம் தொகுதியில் 7 குழிகளும், 3ஆம் தொகுதியில் 9 குழிகளும் உள்ளன. இக்குழிகள் பெருங்கற்கால சின்னத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதியில் சுமார் 4000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்து மறைந்த மூதாதையர் நினைவாக அவர்களின் வழித்தோன்றல்கள் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்பதை அறிய முடிகிறது. போரினாலோ அல்லது வேறு காரணங்களாலோ இறந்து போன தமது முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் ஓர் ஆளுக்கு ஒரு குழி என்று அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருத முடிகிறது. சில குழிகளை ஓர் ஆழமான கோடு வாய்க்கால் போல இணைக்கும் வகையில் குழிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது மறைந்த மனிதர்களுக்கிடையே உள்ள ஏதோ ஒரு வரைமுறையை குறிப்பதாக கொள்ளலாம். ஒரு குழியில் நீர் ஊற்றினால் நீர் இந்த வாய்க்கால் மூலம் இணைக்கப்பட்ட குழிகளுக்கு சென்றடைகிறது. இது போன்ற வாய்க்கால் கோடுகளால் இணைக்கப்பட்ட கல்லாங்குழிகளை பொலிவியா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் நாம் காணலாம். இந்த சின்னத்தின் மேற்பகுதியில் 3 மற்றும் 4 சென்டிமீட்டர் உயரமுள்ள செங்குத்தான கோடுகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 7 தொகுதிகளில் 131 கோடுகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோடுகள் எல்லாம் பெருங்கற்கால சின்னத்தையும் கல்லாங்குழிகளையும் உருவாக்க செலவழிக்கப்பட்ட மனித நாட்களை கருதலாம். இந்த கோடுகள் உலோக அணிகள் கொண்டு உருவாக்கப்பட்டிருப்பது தெரிகிறது. தமிழகத்தில் பெருங்கற்காலம், உலோக காலமும் சமகாலத்தில் நிலவியது என்பதை இந்த சின்னமும் இதில் உள்ள கல்லாங்குழிகளும் மேலும் உறுதிப்படுத்துகின்றன. அத்தோடு இவற்றின் காலத்தை 4000 ஆண்டுகள் அளவில் கணிக்கவும் உதவுகின்றன. இந்த சின்னத்தையும் இக்கல்லாங்குழிகளையும் பற்றிய ஆய்வுகள் மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆய்வின் போது ஆய்வு மாணவர்கள் ஜெரால்ட் மில்லர், அருண், செல்வராஜ், ஞானபாலன் ஆகியோர் உடன் உதவி செய்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து பாலமுருகன்.